நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கின்றதா ஸ்டாலினுடைய வேலை. நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கின்ற நிலையெல்லாம் ஸ்டாலின் இருக்கிறார். எல்லா திட்டமும் இன்னைக்கு கொண்டு வந்த திட்டங்கள் பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு கர்நாடக அரசு இருக்கின்ற அந்த அணையில் இருக்கின்ற ஒவ்வொரு நீரைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். அதற்காக அதிமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அம்மா கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு சார்பாக மாண்பு பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற பொழுது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கர்நாடகத்தை எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே கர்நாடகத்தில் அணைகள் நிரம்பி பிறகுதான் உபரி நீராக எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்கள் விவசாயம் குறிப்பிட்ட நேரத்தில் பயிர்கள் சாகுபடி செய்ய முடியாத ஒரு அவலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமை மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டவுடனே பாரத பிரதமரும் செய்வது வந்தார்கள். நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு உதவும் என்று சொன்னார்கள். இதே எம் காளிப்பட்டி பகுதியில் நானே நேரடியாக வந்து முதலாக இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். திட்டத்தை கொண்டு வந்ததும் நாம் தான், திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியும் நாம தான், திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு நாம தான். திட்டத்தை முதற்கட்ட பணியை முடிக்கப்பட்டு முதலாக திட்டத்தை திறந்து வைத்ததும் அதிமுக அரசாங்கம். யாராவது ஏதோ பேசுவார்கள், பேசுவது எளிது, செய்வது கடினம். இன்னும் சில ஏரிகள் விடுபட்டு விட்டதாக நம்முடைய விவசாய பெருமக்கள் தெரிவித்தார்கள். எங்கெல்லாம் இந்த 100 ஏரி திட்டத்திற்கு அருகில் இருக்கின்ற ஏரிகள் விடுபட்டதோ அதையெல்லாம் அதிமுக அரசு வந்தவுடன் அந்த ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்படும். இந்த திட்டத்திற்காக முதலாக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது பூமி பூஜை போடப்பட்ட நாள் 4/3/2020. ஒரு பகுதி முதலாக இந்த திட்டத்தை துவக்கினால் 26/2/2021. இதில் சுமார் 100 ஏரிகள் நாம் கணக்கிட்டோம். பிறகு சர்வே செய்த பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் பராமரிக்கப்பட்ட ஏரிகள், சில ஏரிகள் பட்டா நிலத்தில் இருந்தது. அதனால் அந்த ஏரியை தவிர்த்து மீதி ஏரிகளுக்கெல்லாம் நீர் நிரப்புகின்ற ஒரு பணியை நாம் செய்வோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 70% பணிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய 30% பணிகள் சில இடத்திலே நிலநடுப்பு பணி, சில விவசாயிகள் தங்களுடைய இடத்தை கொடுக்க மறுத்தார்கள், சில விவசாயிகள் நீதிமன்றம் சென்றார்கள். அதனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 2021 வந்தது. ஆட்சிக்கு வந்தவர்கள் துரிதமாக வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரே ஆண்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இதுவரை 42 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து காலம் கடந்து விட்டது. இன்று வரை முழுமையாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவி ஏற்று 6 மாத காலத்துக்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த நீரேற்றும் திட்டத்தை வந்து பார்வையிட்டார். அப்பொழுது மக்களிடத்திலே அவர் தெரிவித்தார், அற்புதமான திட்டம், வறண்ட பகுதி 1000 அடி
ஆழ்துளைகள் போட்டால்தான் நீர் கிடைக்கும். இப்படிப்பட்ட இடத்தில் தேர்வு செய்து இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். உடனடியாக வேகமாக துரிதமாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எஞ்சிய பணிகள் நீங்கள் நிறைவேற்றப்படும் என்று கோரிக்கை வைத்து அவர்களும் விரைவாக செயல்படுவதாக தெரிவித்தார்கள். ஆனால் 42 மாத காலம் கழித்தும் இன்னும் இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இது என்ன காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்னைக்கு எல்லா கட்சியிலும் விவசாயிகள் இருக்கின்றார்கள். மேடையிலே கூட பல்வேறு கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்றார்கள். இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருந்தால் இந்த தண்ணீர் கிடைக்கின்றதா? இல்லை. இந்த 4 தொகுதியில் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருமை மக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற திட்டம். நீர் நிரப்புகின்ற பொழுது நிலத்தில் நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவை நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது அதிமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இந்த தண்ணி விடுவோம்ல. திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிக்கெல்லாம் இந்த தண்ணீர் கொடுக்கவில்லை என்று இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவில்லை. எல்லோருக்கும் பொதுவான திட்டம். வேளாண் பெருமக்கள் இரவென்றும் பகலென்றும் மாறாமல் ரத்தத்தை நீர்மையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு நீர் மிக முக்கியம். உடம்பிலே உயிர் எப்படி இருக்கின்றதோ அதை போல விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். தண்ணீரில் விவசாயம் செய்ய முடியாது. அப்படி இந்த 4 தொழில் இருக்கின்ற இந்த ஏரிகள் எல்லாம் வறண்ட பகுதி. வறண்ட பகுதி எல்லாம் இன்றைக்கு மழை பெய்கிற பொழுதுதான் விவசாயிகள் மாணவர் விவசாயம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் விவசாயிகள் செழிப்போடு வளமோடு வாழ வேண்டும். இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற பாடுபட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.